ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு அருமையான நார்ச்சத்து துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழைப்பூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு. இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த வாழைப்பூ நல்லா வெட்டி மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா இந்த பூவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குறேன். அதுக்கப்புறமா நல்லா ஃபுல் கிளாஸ் கெட்டியான தயிர் இருக்கணும். இது புளிப்பு ஏறி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் கரெக்டான பக்குவத்தில் ஊற்றின தயிராக இது இருக்கணும். அந்த தயிரையும் ஊற்றணும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த தயிரே நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். அப்புறமா தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் சேர்த்து அந்த பூ வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விடணும். தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்கும். தயிர் இன்னும் கொஞ்சம் விட்டால் கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ். எங்கள் வீட்டிலலாம் அடிபொடின்னு காலி ஆகிடும். நீங்கள் வாழைப்பூவில் என்ன ட்ரை பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய்.